ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 5 பவுன் நான் எடுத்துகிட்டு வந்திருந்ததுக்கான வீடியோ. அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அடகு அட்டையை காட்டியிருந்தனால வீடியோவை யூடியூப்பே ரிமூவ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 7K வியூஸ் போயிருந்துச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருந்துச்சு, என்னடா இப்படி ஆகிட்டு அப்படின்ற மாதிரி ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். அதில் அதை எப்படி அந்த கடனை நான் அடைக்க போகிறேன் அப்படின்றத தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி தங்கம் ரேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 24 கேரட் பார்த்தோம் அப்படின்னா 12,295 ரூபா. நேற்றுக்கும் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 54 ரூபா கூடியிருக்கு. அதே போல் 22 கேரட் பார்த்தோம் அப்படின்னா 11,270 ரூபா. அதுவுமே கிராமுக்கே 50 ரூபா அதுவுமே அதிகமாக போயிருந்திருக்கு. ஸோ சில்வர் பார்த்தோம் அப்படின்னா 165 ரூபா. நேற்றுக்கும் இன்றைக்கி எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, அதே ரேட்டில் தான் இருக்குது. ஸோ எவ்வளோ உங்களால் சீக்கிரம் முடியுமோ அவ்வளவோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை ஈஸியாக சேமிக்கிறதுக்கான வழி தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், நான் வீடியோ மேலே கொடுக்கேன். இப்போ அதில் நான் சொல்லியிருப்பேன், வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். நான் 350க்கு நான் அடகு வச்சுருக்கேன். அதை எப்படி 1 இயரில் நான் திருப்பி எடுக்க போகிறேன் அப்படின்றதுக்கான தான். கடன் தொகை பார்த்திங்க அப்படின்னா 3.5 லட்ச ரூபா. 3.5 லட்ச ரூபா இருக்குது. நமக்கு டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12 மாதம். கரெக்டாக 1 இயருக்கு தான் நமக்கு டைம் கொடுப்பாங்க பேங்க்லேருந்து. அங்கிட்டு நமக்கு தேவை அப்படின்னா மொத்த அமௌண்ட்டையும் கட்டிட்டு நம்ம திருப்பிட்டு மறு அடகு வச்சுக்கிடலாம். முன்னமானி நமக்கு வட்டியை மட்டுமே கட்டி வைக்க முடியாது இல்லையா? அதனால் மொத்த அமௌண்ட்டுமே நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ அதனால் நான் என்ன நினச்சேன்னா, திருப்புறதுக்கான வழியை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன். ஸோ எனக்கு என்னோடய வருமானத்தை பொறுத்து நான் இதில் எவ்வளோ போட்டு திருப்பலாம் அப்படின்றதுக்கானது தான். ஸோ உங்கள் வருமானம் என்னன்னு சொன்னீங்க, அடகு எவ்வளோக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கான வீடியோவுமே அப்லோட் பண்ணுறேன். பார்த்தோம் அப்படின்னா 6,000 ரூபா வீக்லி நான் 6,000 ரூபா அடகுக்கு நான் கட்டணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன். அப்போ மாதம் எவ்வளோ கிட்ட வருது அப்படின்னு பார்த்தோன்னா சில மாதம் 5 வாரமும் வரும், சில மாதத்தில் 4 வாரமும் வரும். ஸோ மாதம் பார்த்தோம் அப்படின்னா 24,000 ரூபா நான் கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். இதில் நம்ம கெட்டலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வட்டி உள்ள போகிறதில்ல அப்படி. அதனால் அதே போல் 52 வாரம், ஒரு 1 இயருக்கு 52 வாரம் இல்லையா? அப்போ அந்த 52 வாரத்துக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்ம 6,000 பே பண்ணால் வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 3,12,000 ரூபா தான் வருது. நான் அடகு எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா 3.5 லட்ச ரூபா. அப்போ இங்கே 3 12,000 தான் வருது. அப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அதே அடகில் பார்த்தோம் அப்படின்னா 38,000 ரூபா நமக்கு தேவை. ப்ளஸ் வட்டியும் இருக்குது. நம்ம 350க்கு வச்சனால வட்டி ஜாஸ்தியாக தான் வரும். இந்தியனில் 6 மாதத்துக்கு ஒரு நேரம் வட்டியை நம்ம கட்டுறது நமக்கு நல்லது. இல்லைன்னா அமௌண்ட்டை கூட்டி வச்சுருவாங்க, கடனில் முதல்ல வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் தான் நான் அடகு வச்சுருக்கேன். எனக்கு அது தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6 மாதத்துக்கு ஒரு நேரம் வட்டி முதல்ல தூக்கி வச்சிடுறவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது எனக்கு பக்குன்னு ஆயிட்டு. அப்போ நான் என்ன நினச்சேன், 38,000 ரூபா ப்ளஸ் வட்டி. அப்போ நம்ம இவ்வளோ அமௌண்ட்டை நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ பார்க்க வருது அப்படின்னா இந்த 38,000 ரூபாயும் பார்க்கணும், வட்டியும் பார்க்கணும். அப்போ வட்டியுமே ஒரு 12,000 ரூபா மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், எக்ஸ்ட்ரா நான் போட கிடையாது. ஏன்னா அப்போ கூடும் குறையும், அப்போ நம்ம கை காசை போட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட, ஏன்னா வாரம் 6,000 ரூபா சேர்க்குறது அப்படின்றதே ரொம்ப பெரிய டாஸ்க்கு. வீக்லி நமக்கு வாங்குகிற மளிகை சாமான்லேருந்து எல்லாமே மிச்சம் பண்ணி தான் இதையே என்னால் பார்க்க முடியும். அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா டைமும் இருக்காது, நம்மக்கிட்ட வேறு பைசாவும் இருக்காது. அப்படின்றனால நான் என்ன நினச்சேன் அப்படின்னா,
சந்தால எடுத்துருவோம் அப்படின்னு. சந்தானா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 50,000 எடுத்தால் வாரம் 5,000 நம்ம கட்டணும். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே நமக்கு முடிஞ்சிடும். அவங்க 5,000 எடுத்துகிட்டு தான் தருவாங்க. 10 வாரமுமே பார்த்திங்க அப்படின்னா 5,000 நம்ம கட்டணும். அப்போ அவங்க 45 தருவாங்க. 2 மாதத்துக்கு வட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,000. அப்போ நமக்கு வேறு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம காசு பார்க்க முடியாது இல்லையா, ஏன்னா இதே கஷ்டப்பட்டு பார்த்தனால. அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அந்த 50,000 சந்தால எடுத்துட்டு நமக்கு அப்போ 6,000 சேர்க்குற தேவையும் இருக்காது. அப்போ வீக்லி 5,000 நம்ம பெருசாக தெரியாது, கட்டிடலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வந்து அந்த நகையை திருப்புவோம் அப்படின்ற நினப்பில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த 2 லட்ச ரூபாயை கொண்டு போய் அந்த 5 பவுன் நகையுமே நான் எடுத்துகிட்டு ஈடு வச்சு பணத்தை நான் கட்டியிருக்கேன். ஸோ இந்த மெத்தடு உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் வந்து 5 சவரனுக்கான கணக்கு எனக்கு இவ்வளோ கெட்ட வருது. 5 சவரன்ங்கிறத விட உங்களால் எவ்வளோ 3 சவரன் எடுக்க முடிஞ்சாலும் ஓகே, இல்லை 2 சவரன் எடுக்க முடியும், என்னால் வீக்கில் வந்து 1,000 2,000 தான் வீக்லி வந்து பார்க்க முடியும் அப்படின்னாலும் ஓகே. அப்போ வீக்லி நம்ம 1,000 2,000 நம்மளால் சேவ் பண்ண முடியும்னாலுமே தாராளமாக நமக்கு பாதி காசு, அதாவது நான் 5 பவனுக்கு 2 லட்ச ரூபா சேர்த்துருக்கேன் இல்லையா, அப்போ வந்து வெறும் 30% காசு மட்டுமே பார்த்துட்டு நம்மளால் நகை எடுத்துட்டு அந்த நகையுமே 1 இயருக்குள்ளே நம்மளால் ஈஸியாக திருப்ப முடியும். அப்போ கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து நமக்கு நகை எடுக்க முடியாதவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அதே போல் உங்களுக்கு வந்து அப்படிலாம் இல்லைப்பா, எனக்கு வந்து மாத சம்பளம், என்னால் வந்து வீக்லிலாம் சேவ் பண்ணவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஏலச்சீட்டு இல்லை குலுக்கல் சீட்டு நீங்கள் போட்டுக்கிடலாம். ஏலச்சீட்டு குலுக்கல் சீட்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சவங்க, அவங்க ஆல்ரெடி வந்து பிடிச்சிருக்காங்களா, கரெக்டாக காசு கொடுத்துருக்காங்களா, அப்புறம் நம்ம வீட்டுக்கிட்டேயே இருக்காங்களா அப்படின்றதையெல்லாம் பார்த்துட்டு தான் கண்டிப்பாக போடணும். இல்லை அப்படின்னா அது தேவையே கிடையாது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா நான் ஏலச்சீட்டு குலுக்கல் சீட்டுலாம் எனக்கு சரிப்படாது. அப்போ நான் என்ன பண்ணலாம், என்னைட்ட வந்து நான் வீட்டிலையே இருந்து சேவ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து முட்டாள்தனம். வீட்டில் வச்சு சேவ் பண்ண முடியாது. அப்போ தான் ஒரு ஃபங்க்ஷன் வீடு வரும், இல்லை அப்போ தான் நமக்கு உடம்பு முடியாமல் போகும். அதுக்குன்னு ஒரு தேவை வந்துடும். வீட்டில் நம்மள்ட்ட நிறையா பேருக்கு இருக்கும், கையில் காசு வந்தோடனே அதுக்குன்னு ஒரு செலவு வந்துடும். ஸோ அதனால் வீட்டிலலாம் வச்சு நம்மளால் சேவ் பண்ணவே முடியாது. இப்போ வந்து ஆன்லைன் மூலமாகவே நம்ம அடகுக்கு பணத்தை கட்டிக்கிறதுக்கான ஒரு சூப்பர் ஆப்ஷனுமே வந்திருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம டைரெக்டாக வந்து பே பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீக்லியோ இல்லை டெய்லியும் உங்களால் பே பண்ண முடியுமா அப்படின்னா ஆன்லைன் மூலமாக வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு பணத்தை நம்ம கட்டிடுவோம். அப்போ எக்ஸ்ட்ரா செலவு வந்தாலும் நம்ம பார்த்து தான் சரி பண்ணுவோமே தவிர நம்ம சேவிங்ஸில் இருந்து எடுக்க மாட்டோம். ஸோ அதனால் இது ஒரு சூப்பர் டிப்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. அதே போல் முக்கியமாக இது என்னோடய பர்சனலாக நான் ஃபீல் பண்ணதை தான் நான் சொல்கிறேன். இது நீங்கள் நகைக்கு பணம் கட்டணும் இல்லை கடன் அடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் கடன் கொடுத்து பாருங்கள், இல்லை நகைக்கு பணம் கட்டி பாருங்கள். அந்த கடன் வந்து சீக்கிரம் அடையிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு இருந்திருக்கு ஆல்ரெடி. நான் நிறையா டைம் வந்து இதை பார்த்துருக்கேன். அதனால மட்டும் நான் வந்து அதை சொல்கிறேன். இதே போல் யாருக்காச்சும் நீங்கள் அனுபவப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு அதுவுமே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நீங்கள் கடன் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு சீக்கிரம் கடன் அடையும். ஸோ நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஸோ நகை வந்து நம்ம இப்படி முறையில் நம்ம திருப்ப நினச்சோம் அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக திருப்ப முடியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.